எவ்வளோ தான் சமைச்சு கொடுத்தாலுமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வெயிட்டே ஏற மாட்றாங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்கள நினச்சி ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸா நீங்கள்? உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெயிட்டும் ஏறும். லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். குக்கரை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ மெல்ட் ஆனோடனே கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. செஞ்ச உடனே நான் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரியை வந்து கருக விடாமல் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 4 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம மிளகா பொடியெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவோட காரம்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் வந்து மீடியம் சைஸ் டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காரமே எங்களுக்கு போதுமானது தான். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாக போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே நான் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து புதினாவையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா வதக்கிட்டு வந்து பீஸ் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தாக்கா உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்டாணியோட வந்து ரா ஸ்மெல்லாம் போட்டோம், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து ஒன்று வந்து பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே ரைஸ்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் எல்லாம் மசாலாலாம் அதில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 3 டம்ளர் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியை ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் சேர்த்துருக்கேன், லாஸ்ட்டாக தான். முதல்லையே சேர்த்துட்டா வந்து தக்காளிலாம் வந்து மேஷ் ஆகிடும், ரைஸோட கலரே சேஞ்ச் ஆகிடும். அதனால் தக்காளியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு இறக்கிருங்க. கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.